வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னாடி எல்லாம் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போதுனா ஆஹா அந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பாட்டுக்கு வைப் பண்றதை விட்டுட்டு இந்த பாட்டு எங்க இருந்து காப்பி அடிச்சிருப்பானுங்கன்னு நோண்டி நொங்க எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதனாலதான் நாமளே யார் யார் எந்தெந்த பாட்டை எங்கெங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்றத காப்பி சொல்லாதீங்க. தப்பு 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 காப்பின்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். இந்த சினிமாவில் பாட்டு போடுவாப்ல அனிருத், அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டுக்கானா கேட்போமா அதை? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இது மட்டுமா என்ன ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. இவன் ஒரு வித்வான் மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். See, they don't understand. Music direction is a creative process. Music direction is a creative process. They don't understand. Music direction is a creative process. சரி ஓகே, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிருவோமா? சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ. இந்த பாட்டை ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல. இங்க புடிச்சிட்டேன் காட்ட. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ. என்னங்க இது, அவர் பாட்டு அவரே காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. என்னங்க பண்ணி இதெல்லாம்? என்னமா இது போய் முறைக்கிற? உங்களை நாங்க என்னமோ நினைச்சு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயா நீங்களே என்ன நீங்களே? இந்த இசையை உருவியவர் இந்த இசையை உருவாக்கியவர் அனிருத். See, music direction is a creative process. ஆனா அனிருத் இந்த இசையை எங்க இருந்து உருவி இருக்காரு தெரியுமா? யோ 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 அவரே பாவம், அவர் பாட்டு அவரே காப்பி அடிச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காப்ல. அவர்கிட்ட போய் உருவி இருக்கியா? முதுகுல குத்திட்டில, முதுகுல குத்திட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு இப்படி ஒரே கலைஞர்களுக்குள்ள இப்படி துரோகம் பண்ணலாமா? அதுவும் உள்ளூருக்குள்ளே காப்பி அடிச்சு உள்ளூருக்குள்ளே வித்துருக்காப்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறவர் டிஎஸ்பி. அடுத்தவன் பாட்டை காப்பி அடிக்கிற அளவுக்கு தேவிஸ்ரீ பிரசாத் ஒன்னும் கேவலமானவர் கிடையாது. உண்மை சார், இங்க வாங்கல நீல ஒரு தடவை பாருங்களேன். இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க. காதல் வந்தாலே கால ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே. பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. இப்ப இந்த ரெண்டு பாட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்களா? என்னையா எக்ஸாக்ட்டா அப்படியே பண்ணிருக்கிற? ரெண்டுமே ஒரே மாதிரி பாட்டு தான், ரெண்டையுமே போட்டது நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் தான். இது கையிலையா ஒளியா? ஆனா வேற வேற டைரக்டர்களுக்கு வித்து காசு பார்த்துட்டாப்ல. இப்படி புத்திசாலித்தனமா இருக்கணையா? பிரில்லியன்ட். தேங்க்ஸ் பா. ஆள மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். இந்த பாட்டு ரிலீஸ் ஆன புதுசுல சும்மா பட்டி தொட்டிங்க அடிச்சு கிழிச்சு பறக்க விட்டு தொங்க விட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ஆள மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம். ஆனா இந்த பாட்டை எங்க இருந்து தூக்கி இருக்காங்க தெரியுமா? நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஆழமா தோண்டி எடுத்திருக்காங்க பாருங்க. விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. வீடியோவே கிளாரிட்டியா தெரியல, அந்த அளவுக்கு ஆதி காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். அங்க போய் தூக்கிட்டு வந்து சும்மா கலர்ஃபுல்லா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆள மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம். விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா. என்னடா புத்தலாட்டது? அடுத்ததா ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒண்ணு போடுறேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இங்கிலீஷ் பாட்டுன்ற உடனே அனிருத் நினைச்சிடாதீங்க, இது வேற ஆளு. இது அதுக்கு சும்மா டைம் பாஸ். Story of my life, searching for the right, but it keeps avoiding me. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேக்ஸிமம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்காக அந்த பாட்டை போடுறேன் பாருங்க. உனக்கென நான் எனக்கென நீ நினைக்கையில் இனிக்குதே. Sorrow in my soul, cause it seems that wrong. உடலென நான்
உயிரென நீ. ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? விஜய் ஆண்டனி ப்ரோ, நீங்க உங்களுக்கு மியூசிக் தெரியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு புரியல. ஆனா இப்ப புரியுது. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. அதனால அவரை நம்ம விட்டுறலாம். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டாருல்ல. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண. இந்த பாட்டை நம்ம இமான் அண்ணாச்சி எங்க இருந்து உருவி இருக்காரு தெரியுமா? கொஞ்சம் சொல்லு பாப்பா. ஆனா ஒரு பாட்டுல இருந்து உருவி இருந்தா கூட பரவாயில்லைங்க. அதுவே ஒரு ஃபன்னியா ஒரு காமெடி சீனுக்காக போடப்பட்ட பாட்டு, அதுல இருந்து உருவி இருக்காரு. எங்க அண்ணன் எனக்கும் அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம். தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊருல ஆளே கிடையாது. நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க. சரி, இந்த பாட்டை நம்ம இமான் அண்ணாச்சி தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இவரே யூஸ் பண்ணும்போது நம்ம அனிருத் சும்மா இருப்பாரா? இதோ வந்துட்டேன். மரணம் மாசு மரணம் டஃப் தரணும். எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இந்த பாட்டு அந்த படத்துக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது போல. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். அடுத்ததா நம்ம ஏஆர் ரஹ்மானும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்ல, அதை பாப்போமா? இந்த பாட்டை நம்ம ஏஆர் ரஹ்மான் நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட இருந்து உருவி இருக்காப்ல. ஏன் பரமா இவன் தான் எப்படின்னா நீயுமா? ஏங்க, அவரே பாவம் மியூசிக் தெரியலன்னு சொல்லி புல போட்டிக்கிட்டு இருக்காப்ல, அவர் பாட்டுல போய் கை வைக்கிறீங்களேங்க. அவன் முகத்தை பாடுறான், பச்சை மண்ணுடா, குழந்தை மாதிரிடா. அவங்கிட்ட கவலைப்படாத விஜய் ஆண்டனி ப்ரோ, ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் ஆண்டனி ஒரு ஹேஷ்டேக் போட்டாலும் உங்களுக்கு நியாயம் வாங்கி தரேன். தேங்க்ஸ்ப்பா. ஆஹா, இந்த பாட்டு வந்த புதுசுல பானுவுக்காகவே இந்த பாட்டை பலமுறை சன் மியூசிக்ல பார்த்தவன் நானு. வாயப்பாரு. ஆனா இந்த பாட்டை நம்ம இவன் எங்க இருந்து அடிச்சிருக்காரு தெரியுமா? ஆத்தி, இந்த பக்கியா தொட்டா தூக்கிடுவேன். இத நம்பி போடலாமா வேணாமா? ஏன்டா பயப்படுற? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சரி, ஆனது ஆயிப்போச்சு. இத்தனை பாட்டு போட்டாச்சு, இந்த ஒண்ணுல தான் வரப்போதா, போடுவான். போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என் தலைவனை பாத்தீங்கல்ல, கடவுள்கிட்டே கை வச்சிருக்காப்ல. ஆனா இந்த பாட்டை நான் பானுவுக்காக மன்னிச்சு விடுறேன். என்னதான் இருந்தாலும் இந்த பாட்டோட செகண்ட் ஹாஃப் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏங்கிறத நீங்க பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இத்தனை பேர் ஆளுக்கு காப்பி அடிக்கும் போது ஜிவி பிரகாஷ் மட்டும் இந்த தக்காளி தொக்கான்றேன். அதான் அவர் பங்குக்கு அவரு ஒரு காப்பி அடிச்சு வச்சிருக்காப்ல. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? சாரி கடுங்கரா, நீயுமாடா? வாழ்த்துக்கள் ப்ரோ, அவர் பங்குக்கு அவரும் ஒண்ணு பண்ணிட்டாரு. நம்ம செட் எப்படி? இத்தனை பேர் இத்தனை விதமா காப்பி அடிக்கும் போது காப்பி கேட்டுக்கே பேரு போன என் தலைவன் அனிருத் அது வரிசையா வருது பாருங்க. எங்கெங்க இருந்தெல்லாம் எந்த எதை எடுத்திருக்காருன்றத பாருங்க. செம்ம பிஜிஎம். கத்தி படத்தோட வெற்றிக்கு அந்த படத்தோட பிஜிஎம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். ஆனா அந்த பிஜிஎம் தலைமை எங்க இருந்து உருவி இருக்காரு தெரியுமா? மாப்ள சேம் செய்யல, நான் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்ள. அந்த வாழை மட்டும் கொடு மாப்ள. ஏதோ ஒரு மேலை நாட்டு ஆல்பம் சாங்ல இருந்து உருவி இருக்காப்ல. தலைவன் உள்ளூர்கள் எல்லாம் பெருசா கை வைக்கிறது இல்ல, வைக்கிறது எல்லாமே வெளிநாடு தான். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே.
அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. எவனோ ஒருத்தன் ராப்பகலா கஷ்டப்பட்டு ஒரு மியூசிக் போடுவானா, அதை ஒரு நோகாம தூக்கிட்டு வந்து பட்டி டிங்கிறீங்களா பண்ணி ரிலீஸ் பண்ணுவாராம். வெக்கமா இல்ல? வாடாங்க அண்ணே. என்னடா இது? பாருங்க, யாரோ ஒரு ஜப்பான்கார அண்ணாச்சி ஸ்டேஜில் பியானோ வச்சுக்கிட்டு மெலோடியா போட்ட ஒரு மியூசிக்கை நல்லா ஸ்பீடா போட்டு ஒரு பாட்டாக்கி விட்டாப்ல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆனா இப்படி காப்பி அடிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா காப்பி அடிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி ஒரு நம்பர் 1 மியூசிக் டைரக்டரா இருக்காப்ல இந்த ரசிகர்களும் ரசிக்கிறாங்கன்னு தெரியல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன். இந்த பாட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா இது ஊரறிஞ்ச விஷயம். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தா கூட இந்த பாட்டு இருக்காது. ஏன்னா இந்த பாட்டோட ஓனரு இந்த பாட்டுக்கு காப்பிரைட்டை கொடுத்து இந்த பாட்டையே தூக்கி விட்டான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர் வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? இந்த அளவுக்கு எந்த மியூசிக் டைரக்டராவது காப்பி அடிச்சிருக்காங்களாங்க? ஆனால் இவர் அடிப்பார். இவருக்கு இதான் வேலை. அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன். உங்களுக்கு காசு கொடுக்கறது நீங்க சொந்தமா மியூசிக் போடணும்னு. வேற ஒருத்தன் பாட்டை காப்பி அடிச்சு போடுறதுக்கு எதுக்கு உங்களை புக் பண்ணணும்? உங்களுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கு நேரடியா அவனுக்கே கொடுத்துட்டு போயிடலாமே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நல்லா இருக்க. இந்த மியூசிக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இருக்கும். விஜய் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் மனசை தடப்படுத்திக்கங்க. பீஸ்ட் படத்தோட டைட்டில் இன்ட்ரோ. ஒரு மனுஷன் போடுற பாட்டில் எப்பயாவது வர்ற பாட்டு இல்லை ஏதோ ஒரு பாட்டு காப்பின்னு சொன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு படத்துலையும் வர்ற பாட்டில் ஃபுல்லாக காப்பின்னு வந்தா எப்படி? எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? ஆனா இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமாங்க. அதே டியூனு அதே வாய்ஸ் அப்படியே அங்கிருந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்களா என்ன? நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரிஞ்ச அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஏய் இரு 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 இரு, எனக்கு இதையே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. செம்பூவே உன் வாசம் வரும். ஒரு பாட்டை புல்லாங்குழல் இசையா மாத்தி அதை வித்திருக்காப்ல. பழைய கில்லாடியா இருக்கியானே நீ. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? அடுத்ததா தலைவன் வெளிநாடு போய் உள்நாடு போய் உள்ளூரும் போய் கடைசியில அவர் பிஜிஎம் அவரே காப்பி அடிச்சிருக்காப்ல. ஜெயிலர்ல வந்த இந்த பிஜிஎம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட இன்னொரு படத்துல போட்டிருந்தாப்ல. அதுவும் செம ஹிட். அதை பாருங்க. பாத்தீங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா. இங்க ஒரு பிபிஏ உதவ விட்டுருக்காப்ல விக்ரம்ல, இங்க ஒரு ட்ரம்பட் மாதிரி ஒண்ணு உதவ விட்டுருக்காப்ல. இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டுலயும். ஃபிளாஷ்பேக். டேய் தம்பி இங்க வாயேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் ஒண்ணு கேட்டேன். அதை அப்படியே காப்பி அடிச்சு ஜெயிலர் படத்துக்கு பிஜிஎம்மா போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேள. அப்படியா? எங்க போடுங்க. எப்படி இருக்கு? ஏங்க இது உங்க பிஜிஎம்ங்க. விக்ரம் படத்துல ரோலெக்ஸுக்காக போட்டது அதுவா இது? அதான்டா, அப்பவே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன். ஆசிய கண்டத்திலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த திருடனும் அனுபவிச்சிருக்க மாட்டான்.
a flashback. நான் ஏன் அனிருத்தை பத்தி மட்டும் இவ்வளவு பேசுறேன்னா அவர் மேல மட்டும் தான் நிறைய காப்பி கேட் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அவரை ஏன் ஓவர் ஹைப் ஏத்துறானுங்க? அவர் தான் இந்த படத்துக்கு இருந்தாதான் ஹிட் ஆகுன்ற அளவுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியல. அனிருத்தை விட பெஸ்டான மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன்லாம் செம்மையா பண்ணுவாப்ல, பிஜிஎம்மும் செம்மையா போடுவாப்ல. அதே மாதிரி தான் சாம் சிஎஸும் அவரோட பாட்டு எவ்வளவோ ஹிட் ஆயிருக்கு. விக்ரம் மேதாவோட பிஜிஎம்லாம் அவ்வளவு பெரிய ஹிட். ஆனாலும் அவரெல்லாம் இந்த அளவுக்கு பெருசா கொண்டாடவே மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. என்ன பத்தி விமர்சனம் யார் தெரியுமா? அப்போ ஒருத்தர் திரும்ப திரும்ப வெளிநாடுகள்ல இருந்து வேற பாட்டுகள்ல இருந்து காப்பி அடிச்சு மியூசிக் பண்ற ஒருத்தரை திரும்ப திரும்ப யூஸ் பண்றாங்க. அவர் தான் பெரிய மியூசிக் டைரக்டர்னு ஹைப் பண்றாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. போடட்டும், என்ஜாய் பண்ணட்டும், ஓகே தான். ஆனா அதை ஒரிஜினலா உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு உண்மையா வேலை பார்த்து ஒரிஜினலா போடுங்க, நாங்களுமே ரசிக்கிறோம். ஓகே மக்களே, இன்னுமே நிறைய பாடல்கள் இருக்கு காப்பி அடிக்கப்பட்டதெல்லாம். ஆனா அதெல்லாம் வச்சோம்னா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஒருவேளை உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ட் 2 போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.